வாடிக்கையாளர் கஸ்டமர் எல்லாருக்கும் உங்களுக்கு நடந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து விமலா கேரம் போர்டில் இந்த கேரம் போர்டு எல்லா சைஸும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சின்ஸ் வந்து 2002 பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் ஒரு 23 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்கோம் ஒன்று தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வுட்டு எல்லாமே ஹார்ட் வுட்டில் பண்ணிகிட்ருக்கோம். சைடில் வர ஃப்ரேம் ஆல்சோ எல்லாமே ஹார்ட் வுட் தான். சேவ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 4 mmலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லீக் குவாலிட்டியில் வந்து ஒரு 3 mm ரேஞ்சும் கூட வருது. பட் 4 mmல வந்து உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நீட்னஸாக இருக்கும். போர்டு வந்து கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கும். அதே போல் உள்ள இது வந்து கட்டிங் செக்ஷன்ஸாக இருக்குது. ஃபுல் மேக்கிங் செக்ஷன் கார்பென்ட்ரி ஒர்க்கு எல்லாமே இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வுட் கட்டிங்கு அந்த வுட்டு அந்த கட்டிங்கு எல்லாமே செட் பண்ணுறது எல்லாமே இந்த செக்ஷன் தான். நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா இது? நாங்கள் ஒரு 20 இயர்ஸாக மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, இது ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே இருக்கா இங்கே? ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்களுக்கு? இது வந்து கொளத்தூரில் இருக்குது சார். கொளத்தூர்லேருந்து கொளத்தூர் டுவர்ட்ஸ் விநாயகபுரம் போகிற வழியில் இருக்குது. ஓகே, இப்போ சம்மர் சீசன் என்ன ஆஃபர் என்ன இருக்கா? சம்மரில் வந்து உங்களுக்கு ஒரு மே வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் சார். ஓகே, வீக் வரைக்கும் ஒரு 10% வரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஏஜ் பர்சனுக்கும் நீங்கள் கேரம் போர்டு இருக்கா இங்கே? மீடியமே ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன வருது? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஒரு 9000 வரைக்கும் ரேஞ்சு வச்சுருக்கோம். பட் பெட்வீன் அதோட சைஸ் பொறுத்து, சைஸு ஃப்ளேவ் திக்னஸ்ஸு சைடில் வர அந்த ஃப்ரேம் திக்னஸை பொறுத்து உங்களுக்கு அந்த ரேஞ்சு வரும். டோர்னமெண்ட் வந்து ஒரு 1000லேருந்து, டோர்னமெண்ட் வந்து ஒரு 4-5 ரேஞ்சிலேருந்து நல்லாயிருக்கும். டோர்னமெண்ட் போர்டு எல்லாமே இருக்குது உங்ககிட்ட? ப்ரீமியம் வந்து ஒரு 7500 மேலே ப்ரீமியம் குவாலிட்டி எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 12 mm to 20 mm வரைக்கும் வருது மேக்ஸிமம். இப்போ கேரம் போர்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் காயின் அது போர்டு எல்லாம் கொடுத்துருவீங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரம் மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான காயின் ஸ்டைக்கரு பவுடர் எல்லா அக்சசரிஸும் ஃபுல் செட்டாக தான் கொடுப்போம். நீங்கள் எதுவும் வெளியே வாங்குற மாதிரி இருக்காது. இது 1 inch புஷ் வரும். இது என்னென்ன புஷ் போட்டோம்னா உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த காயின்ஸ் எடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைங்களா? இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி காயின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த புஷ் போகிறதுனால ஒரு அட்வான்ஸ் என்னன்னா நீங்கள் காயின்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்மகிட்ட இந்த ஸ்டாண்டர்ட் டைப்பில் வந்து டோர்னமெண்ட் கொடுக்குற அதே நெட் தான் இது. காயின்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். கேம் முடிகிற அளவுக்கு எவ்வளோ காயின்ஸோ அந்த காயின்ஸ் அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். வெளியே வந்து இந்த நெட்டு வந்து உங்களுக்கு நார்மல் நெட் தான் வரும். அடிக்கடி நீங்கள் காயின்ஸை வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்காது. அப்படியே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். இது நார்மலாக தரையில் வச்சே விளையாடலாம்ல? தாராளமாக சார். அதுதான் உங்களுக்கு புஷ் ஆச்சே காமிச்சிட்டேன். அதில் பார்த்தீங்க அது ஃப்ளாட்டாக இருந்தது. இப்போ புஷ் ஆச்சுன்னா ஒரு 1 inch ஃப்ளோர்லேருந்து பாருங்கள் ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவே இருக்கும். உங்களுக்கு காயின்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் டேபிள் டீப்பால் போட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல இந்த சென்டர் டைப்பில் போட்டுருங்க. எல்லாருக்கும் வந்து இதில் வர மாதிரி பார்த்துருங்க. 4 amount தான் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.